மகர ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா வரப்போகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதியில இருந்தே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது சூரியனுடைய பெயர்ச்சி என்று எல்லாமே ஏற்பட்டு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது இனி நிகழப்போகிறது. பொதுவாகவே ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இனியாவது நல்லதானது நடக்க போகுதா என்பது குறித்து நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியானது முற்றிலுமாக முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாலுமே இன்னுமே பல பிரச்சனைகளானது முடியாமல் தொடர்ந்து கொண்டுதாங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். என்னதான் நீங்க எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்காமலும் ரொம்பவே சங்கடத்துல இருந்து கொண்டே இருக்கீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மனதளவுல நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களானது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கு. பணம் சம்பாதிக்கணும், ஆனால் எப்படிப்பட்ட வழியில சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவானது இல்லாமலும் நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நாட்களாகவே ஏக்கத்தோடு பல ஆண்டு காலமாகவே எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகி இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலுமே அந்த ஒரு சக்சஸை கூட முழுமையாக சந்தோஷத்தோடு அனுபவிக்க முடியாத வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொழில் ரீதியாக முடக்க நிலைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று ஏதாவது வந்து உங்களை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ல தான் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஆவணி மாதத்திலாவது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து முழுக்க முழுக்க நல்லது நடக்க போகுதா என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் தொழில முன்னேற்றம், ஆரோக்கியத்துல முன்னேற்றம் என்று எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு டாப் கிளாஸ் யோகமாகவே இனி உங்களுக்கு அமைய போகிறது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மையை தான் சொல்கிறேன். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஆவணி மாதமானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல சூரியன் மறைந்து இருந்தாலுமே ஆட்சியாகத்தான் இருக்காரு. ஆனாலுமே ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதத்திற்கே உரிய ஆட்சி பலத்தோடு இருப்பதால பெரிய அளவில் எந்தவித சோதனைகளுமே உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. 8ல் சூரியன் 6ல் குரு இருக்கின்ற பலமான அமைப்புகள் செயல்படுகின்ற காரணத்தால கடந்த காலத்தில் பங்கு சந்தையிலேயோ இல்லைனா ஆன்லைன்லேயோ பல ஆயிரக்கணக்கிலான பணங்களை விட்டுவிட்டேன் என்பவர்களுக்கு இப்போது விடிவு காலமானது பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஆன்லைன் சூதாட்டத்தில் எப்போதுமே சம்பாதிக்க முடியாது, பணம் போய்கொண்டே இருக்கும், திரும்பி வராது என்பதை மனமானது இப்போது தான் பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சூதாட்டத்தை நிறுத்துவதே உங்களுக்கு சேமிப்பாக மாறக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மாதிரியான ஒரு மனப்பக்குவமானது இப்போது ஏற்படும். ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்துச்சு. இது செய்யலாமா அது செய்யலாமா, இல்லைனா இப்போது நம்ம செய்யக்கூடிய வேலையை தொடரலாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, எந்த வேலைக்கு நம்ம போனால் என்ன நம்ம செஞ்சால் நமக்கு கை நிறைய பணமானது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மகர ராசி நேயர்களுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டு இருந்தது. அதற்காக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாறி மாறி செஞ்சுட்டும் இருந்தீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தோல்வியையும் அடைஞ்சிருந்தீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெற்றியையும் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் தான் முழுமையாக ஒரு பக்குவமான சுச்சுவேஷனுக்கு வருவீங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இந்த விஷயங்களை இத்தனை நாட்களாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், இது நமக்கு சக்ஸஸ் ஆகலை, இது நமக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாதுங்க. ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா
ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம இந்த வேலையை தான் செய்யணும், இதை தான் நம்ம செய்யணும், இந்த வழியில தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான மனதளவில் உங்களுக்கு ஒரு பக்குவமானது ஏற்பட கொடுங்க. அதுலேயுமே ஆன்லைன் மூலமாக சூதாட்டம் ஆடி ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அதன் மூலமாகவே நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா இழந்து இருந்திருப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு சொல்லவே வேணாம், 7.5 சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் இது போன்ற சூதாட்டங்களில் ஈடுபட்டு ₹1 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் போட்டு 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் நஷ்டத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா சம்பாதித்து இப்போது வச்சுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு ஒரு மனப்பக்குவமானது ஏற்படும். வாழ்க்கையில் இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது எல்லாமே நமக்கு நிரந்தரமானது கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தின் மூலமாக வந்த பணம் அப்படியே தான் நமக்கு கரைஞ்சிரும். அதன் மூலமாக நம்மளால் ஒன்றுமே மாற்ற முடியாது நம்முடைய வாழ்க்கையை அப்படிங்கிறத ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய கொடுங்க. அது மாதிரியான மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்குங்க. இப்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பக்குவத்தோடு நடந்து கொள்வீர்கள். 3ஆம் இடத்துல இருந்து சனி செவ்வாய் தொடர்பு கொள்ள போகிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. ஒரு நிலையில 11ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பது அதி அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. பணம் காசு போன்றவற்றில் தடைகளில் இருந்த நிலைகள் அனைத்துமே சகல விதமான முறையில் நீங்க போகிறது. இனி பண வரவானது கைக்கு தாராளமாக வரப்போகிறது. சில நேரங்களில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் கூட பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் வராமல் போயிருக்குங்க. ஸோ இது மாதிரியான ரொம்பவே இக்கட்டமான சுச்சுவேஷன்லாம் இருந்திருப்பீங்க. கடினமாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஆதாயமானது உங்களுக்கு லாபமானது கைக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டு இருந்திருக்குங்க. ஏதாவது ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா இது போன்று கைக்கு வரக்கூடிய பணம் கூட வராமல் இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருந்தாங்க. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி படிப்படியான முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. பண வரவானது ஏற்பட போகிறது. 7.5 சனியானது முடிந்த நிலையில நல்லவை நடக்கக்கூடிய ஆரம்பமான மாதமாக இந்த ஆவணி மாதமானது அமைய போகிறது. சிலருக்கு அதிகமான பயணங்களானது ஏற்பட போகிறது. அந்த பயணங்களின் மூலமாக மனதளவில் சந்தோஷமான சூழல் ஏற்படுவதோடு மனதளவில் நிறைய ஒரு பக்குவமான விஷயங்களுமே கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்குங்க. சிலவற்றின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே மனதளவுக்குள்ள நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கு இந்த பயணங்களானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்பான விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பானது உண்டாக போகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாட்களில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதால புத்துணர்ச்சியானது பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. 7.5 சனி முடிவது, 3ஆம் இடத்துல சனி இருப்பது, ராசியை சுக்கிரன் பார்ப்பது போன்றவற்றால கடந்த காலங்களில் பெண் வழி உறவுகளின் மூலமாக மன அழுத்தங்கள் கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த உறவுகளில் இருந்து வந்த சோதனைகள் அனைத்துமே விலகக்கூடிய தன்மையானது ஏற்பட போகிறது. நீங்க திருமணம் செஞ்சிருந்தா உங்களுடைய மனைவி வீட்டார் வழியிலையும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்களுடைய அம்மா வீட்டாருடைய வழியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்பட்டு அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பேசாம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் முடிவுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சகஜமான சூழ்நிலையானது குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்குங்க. திருமணமாகாதவர்களுக்கு, திருமணமாகி தோல்வி அடைந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதமானது திருமணத்திற்கான நாட்களை முடிவு செய்வதற்கான யோகமானது உண்டாகி இருக்கிறது. அதாவது மகர ராசி நேயர்கள் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம் இப்போது நிச்சயிக்கப்படலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி ஒரு பிரச்சனையால் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பிரிஞ்சுக்கிட்டோம், இப்போது நாங்கள் செகண்ட் மேரேஜ் பார்த்துட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் நல்லபடியாக செட் ஆகுங்க. உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போல நல்லபடியான நல்ல வரனானது அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. முதல் வாழ்க்கையை போல இல்லாமல் இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுமையான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு திருமண வாழ்க்கையாகவும் அமையக்கூடும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க. ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவன் தலைவியாகக்கூடிய யோகமானது இப்போது இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முன்னின்று செய்வீர்கள். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலேயுமே வெற்றி பெறக்கூடிய சுபமான மாதமாகத்தான் இந்த மாதமானது, அதுலேயும் இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா மிகவுமே அற்புதமான நாட்களாக இருக்க போகிறது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பத்திற்கான தீர்வானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமாக இருக்க போகிறது. மகர ராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா எள்ளு எண்ணெயில் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்லபடியான நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.